ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. ஆயர் புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் நினைவு. புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவர்களை பற்றி நினைக்கும் போது என் நினைவுக்கு வருவது அவரது மென்மையான, சாதுவான, சாந்தமான, தாழ்மையான குணமே. மென்மையான குணமும் தாழ்ச்சியான குணமும் பல வேளைகளில் பலவீனமாக இந்த உலகம் பார்க்கிறது. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால், பலம் பொருந்தியவனால் மட்டுமே தாழ்ச்சியோடும் மென்மையோடும் இருக்க முடியும். புனித பிரான்சிஸ் வாழ்வு அனுபவத்தை படித்தவர்கள் அவரை பலவீனமானவர் என்று கருத மாட்டார்கள். கத்தோலிக்க திரு அவையிலிருந்து சென்ற புராட்டஸ்டன்ட், கால்வினிஸ்ட் போன்றவர்களை நயமாக, மென்மையாக பேசி கத்தோலிக்க திரு அவையில் சேரச் செய்தார். 3 ஆண்டுகளாக அவர் கிராமப்புறங்களில் நடந்து சென்றார். அவருடைய முகத்தில் கதவுகள் அடித்து நொறுக்கப்பட்டன. அவர் மீது கற்கள் வீசப்பட்டன. கடுமையான குளிர்காலத்தில் இவரது கால்கள் மிகவும் மோசமாக உறைந்தன. அவர் பனி வழியாக நடந்து செல்லும் போது கால்களில் இரத்தம் வழிந்தது. பெற்றோர் அவரிடம் வராததால் பிரான்சிஸ் அவர்களுடைய குழந்தைகளிடம் சென்றார். அவர் குழந்தைகளுடன் விளையாடிய போது அவர் எவ்வளவு கனிவானவர் என்பதை பெற்றோர்கள் பார்த்தபோது அவர்கள் அவரிடம் பேசத் தொடங்கினர். பிரான்சிஸ் தனது வீடு திரும்பிய போது 40,000 பேரை கத்தோலிக்க திரு அவைக்கு அழைத்து வந்ததாக நம்பப்படுகிறது. இவர் ஆயராக இருந்தபோது யார் யாரெல்லாம் இவரிடத்தில் வந்து பேசுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் மனம் மாற்றம் அடைந்து சென்றார்கள். புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவருடைய பேட்ரன் செயின்ட். அவர் பாதுகாவலர் பிரான்சிஸ் அசிசி ஆவார். சில நேரங்களில் தன்னுடைய மிகைப்படியான கனிவாலும் மென்மையாலும் மதக் கொள்கைக்கு எதிராக இருந்தவர்களையும் பாவிகளையும் கத்தோலிக்க திரு அவைக்கு அழைத்து வந்தது மற்ற கத்தோலிக்கர்களுக்கும் ஜெனீவாவில் ஆயராக இருந்தவருக்கும் அவதூறாகவும் அவமானமாகவும் தெரிந்தது. அதற்கு பிரான்சிஸ், நான் கடுமையாகவும் கடுகடுப்பாகவும் இருப்பதை விட மென்மையாகவும் கனிவாகவும் இருந்து கடவுளுக்கு கணக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஏனென்றால் கடவுள் அன்பானவர்தானே என்று பதில் தந்தார். பிரான்சிஸை பொறுத்தளவு மென்மையை விட வலிமையானது எதுவுமில்லை. அன்போடு இருப்பதும் மென்மையாக இருப்பதுமே வலிமை வாய்ந்தது. ஒரு மனிதனுடைய மன வலிமையிலிருந்தே மென்மையும் பணிவும் பொங்கி வழிகிறது. இந்த பூமியில் மென்மையை விட அழகானதும் மிக சிறந்ததும் ஒன்று இருந்திருந்தால் இயேசு அதனை கற்றுத் தந்திருப்பார். இயேசு 2 பாடங்களை மட்டும் தன்னிடம் கற்றுக்கொள்ள நம்மை அறிவுறுத்துகிறார். மத்தேயு 11:29, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். வன்முறையும் அநீதியும் குழப்பமும் கோலோச்சும் உலகில் நாம் கனிவோடும் மனத்தாழ்மையோடும் வாழ்வது ஒரு சவால். இப்படிப்பட்ட உலகில் சாந்தத்தின் ஒளிச்சுடராக வாழ அழைக்கப்படுகிறோம். சாந்தம் அல்லது மென்மை என்பது மென்மையான காரியங்களை செய்வதில் அடங்குவதில்லை. மாறாக சாந்தமான மனப்பான்மை ஒவ்வொரு நாளும் நம்மில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்தவருடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து செயல்படுபவரே கனிவான அல்லது மென்மையான மனிதர். மென்மையான மனிதர் யார் மனதையும் புண்படுத்தி பகைத்துக் கொள்ள மாட்டார். கூர்ந்து கவனிப்பார், அன்பொழுக உற்று நோக்குவார், மரியாதையோடு அடுத்தவரை தொடுவார். உண்மையான வளர்ச்சிக்கு பலம் தேவையில்லை, மாறாக பயிற்றுவித்து பேணி வளர்க்க வேண்டும் என்பதை மென்மையானவர் அறிவார். மனத்தாழ்மை என்பது கடவுள் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை சக்தி வாய்ந்த முறையில் நமக்கு தெரிவிக்கும் நினைவூட்டலாகும். மென்மையான, கனிவான, தாழ்மையான இந்த வார்த்தைகளை நான் வாழ்ந்து காட்டுகிறேனா? பல நேரங்களில் தவறியிருக்கிறேன் என்று சொல்லி நாம் அந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவையும் நான் இந்த பண்புகளில் தோல்வி அடையும் போது
அதை பின்பற்ற மீண்டும் எழ வேண்டும். வீழ்வது மோசமானது அல்ல, வீழ்ந்த இடத்தில் கற்றுக்கொண்டு எழாமல் இருப்பதே மோசமானதாகும். நான் தோல்வியுறும் வேளைகளில் என்னை இன்றும் அதிகமாக அன்பு செய்பவர் தொடர்ந்து என்னை அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நாம் அனைவரும் அடுத்தவருக்கு கடவுளின் மென்மையான நினைவூட்டல்களாக வாழ வரம் கேட்போம். ஆமேன்.